ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பன்னீர் ஜிலேபி. மைதாவில் உளுந்துல ஜிலேபி பண்ணி சாப்பிட்ருப்போம். பன்னீர் வச்சு சுவையா எப்படி ஜிலேபி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 200 கிராம் பன்னீர் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதில் 1/2 கப் மைதா, 3/4 கப் பால், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை பைப்பிங் பேக்கில் சேர்த்து பைப்பிங் பேக்கோட நுனியை வெட்டி வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஹையில் வச்சுக்கிட்டு ஜிலேபியை பிழிஞ்சு விடணும். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, 3 இடித்த ஏலக்காய், கொஞ்சம் குங்குமப்பூ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சர்க்கரை பாகு மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு பொரிச்சு வச்சிருக்க ஜிலேபிகளை அதில் சேர்த்து ஜிலேபி எல்லா பக்கமும் சர்க்கரை பாகு மூழ்கிற மாதிரி திருப்பி விட்டு உடனடியாக எடுத்துடணும். சுவையான பன்னீர் ஜிலேபி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.